வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவின் கைதுக்கு கொலம்பியா கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமின்றி நேருக்கு நேர் பகிரங்கமாக மிரட்டல் ஒன்றையும் விடுத்திருக்கிறார் கொலம்பியா அதிபர். அவர் பேசியுள்ள வார்த்தைகள்தான் உலக தலைவர்களின் கவனம் ஈர்த்து வருகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவையும் அவரது மனைவியையும் அமெரிக்க டெல்டா படையினர் வெனிசுலாவுக்குள் புகுந்து சிறைப்பிடித்தனர். இதனையடுத்து வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை கைவிலங்கிட்டும் கண்களை கட்டியும் அமெரிக்க ராணுவம் அழைத்துச் சென்ற வீடியோ காட்சிகள் வெளியாகி உலக நாடுகளை அதிர்ச்சி அடைய செய்தது. இந்த சம்பவத்திற்கு ரஷ்யா, வடகொரியா, ஈரான், இந்தியா, சீனா உள்ளிட்ட பல நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்தன. குறிப்பாக வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் ஒரு நாட்டின் தலைவரை கடத்துவது சர்வதேச பயங்கரவாதம் என்றும், வெனிசுலா அதிபரை நாடு கடத்தியிருப்பது ஒரு காட்டுமிராண்டித்தனமான செயல், ட்ரம்ப் நெருப்போடு விளையாடுகிறார் என பகிரங்கமாக எச்சரித்திருந்தார். அமெரிக்காவின் இந்த செயலுக்கு ஐநாவும் வருத்தம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் தற்போது அமெரிக்காவை நேருக்கு நேர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்த விவகாரம் குறித்து பேசிய கொலம்பியா அதிபர் குஸ்டாவோ பெட்ரோ, முடிந்தால் என்னை கைது செய்து அழைத்துச் செல்லுங்கள், நான் உங்களுக்காக இங்கே காத்திருக்கிறேன். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நீங்கள் ஒரு கோழை என காட்டமாக பேசியிருக்கிறார். அதே சமயம் அமெரிக்கா எங்கள் நாட்டு மீது குண்டு வீசினால் இங்குள்ள மக்கள் கொரில்லாக்களாக மாறுவார்கள். நான் மீண்டும் ஆயுதத்தை தொடமாட்டேன் என சபதம் செய்திருக்கிறேன். ஆனால் தாய் நாட்டுக்காக நான் மீண்டும் ஆயுதம் ஏந்துவேன் என பகிரங்கமாக அறைகூவல் விடுத்திருக்கிறார். இவரது இந்த பேச்சுதான் உலகளவில் கவனம் ஈர்த்து வருகிறது.